ஆண்டவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாகும். அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையெடுத்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஏதோ நம் விசுவாசத்தின் மறைபொருள். எனக்காக பிறவி, எனக்காக பணிக்கு, எனக்காக உயிர்த்தி மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, ஆராதனை. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவருடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் உங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் வரவிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்கள், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இங்கே கூடி வந்திருக்கக்கூடிய எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். தந்தையே, இதோ இந்நாளில் கடந்த 37 ஆண்டுகளாக இந்த கல்வி பணியை நீர் கொடுத்த தாளந்துகளை தனது பிள்ளைகளிடம், தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக தனது 37 ஆண்டுகளையும் செலவழித்திருக்கக்கூடிய உமது அடியார் திருமதி எஸ்எஸ்ஆரின் இமாக்குலேட் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இன்று தன்னுடைய பிறந்த நாளோடு பணி நிறைவை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கும் இக்குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் வழியாக பல நன்மைகளை அடைந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்விலை இன்னும் மேன்மேலும் ஏறச் செய்கிறார். 37 ஆண்டுகளாக இந்த பள்ளியில் பணியாற்றுகிற பொழுது அவர்கள் சந்தித்திருக்கக்கூடிய எல்லா இன்ப துன்பமான நேரங்களிலும் நீர் அவரோடு உடனிருந்து வழிநடத்திய உமது கருணைக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய குடும்பத்தாரை ஆசீர்வதித்து காப்பீராக. உயிர் தழுவோம் என்ற நம்பிக்கையோடு இறந்து போன எங்களது சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர்கள், இப்பள்ளியின் பாதுகாவலர் புனித ஸ்தனிஸ்லாஸ் மற்றும் புனித அனைவரோடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவர்கள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக
இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைக்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையாய் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து, எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாரது களங்கமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலருக்கு சொன்னீரே. எங்களுடைய பாவங்களையும் குற்றம் குறைகளையும் பாராமல் உம்முடைய திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, உம்முடைய அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழங்கக்கூடிய சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்முடைய ஆசிரியை திருமதி சசாரின் இமாக்குலேட் அவர்களை 37 ஆண்டுகளாக இந்த பணியிலே பணிபுரிய இறைவன் ஒரு நாள் உலகிலிருந்து விடுதலை பாதுகாத்து பராமரித்து கொண்டிருக்கின்றார். எனவே அந்த ஆண்டுகளிலே இந்த திருவிழாவிலே பங்கெடுத்து வந்திருக்கும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுருவம் மட்டும் நம்மை காத்து வழிநடத்துவதாக. உயிர் மீதாரியா செய்யாக நம்பி வந்தோம். வாழ்வின் ஒளியேற்றடா, தாயாக அன்பு செய்யும். என் உயிர் மீதாரியா செய்யாக நம்பி வந்தோம். வாழ்வில் ஒளியேற்றடா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி எனக்கேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி எனக்கேற்றவே. இங்கு நெஞ்சம் அழைத்திரு வருவாய் தேவா, இங்கு நெஞ்சம் அழைத்திரு வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என் உயிர் மீதாரையா
உன் அன்பு சாரல் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே உன் சுவாச காற்று கலந்தாலே போதும் விசுவாசம் அடைந்திடுமே நான் என்றும் உன் சாயல் நானே உன் கோயில் துணை கொள்ள